ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏழாம் அறிவு. நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சொற்களின் உண்மையான பொருள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏழாம் அறிவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சொற்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை பொருள் பற்றி பார்க்கலாம் வாங்க. எண் 1, மண்டு. மண்டு என்பது அறிவு இல்லாத என்ற பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையில் மண்டுதல் என்றால் நிரம்பியிருத்தல் என்று அர்த்தம். மேலும் மாமண்டூர் என்பது அறிவு நிரம்பியோர் வாழும் ஊர். எனவே உண்மையில் மண்டு என்பது அறிவு நிரம்பியவரை குறிக்கும் சொல் ஆகும். எண் 2, முட்டாள். முட்டாள் என்ற சொல்லும் எதிர்மறையாகவே இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. அதாவது பழங்காலத்தில் தேர் இழுத்து செல்லும் போது அந்த தேரினை நிறுத்துவதற்கோ அல்லது திருப்புவதற்கோ முட்டு கொடுக்கும் ஆளை முட்டாள் என்று சொல்லி வந்தனர். அதாவது முட்டு கொடுக்கும் ஆள் என்பதனால் முட்டாள் எனப்படுவார். எனவே பொது ஊர் நன்மைக்காக இந்த இடர் மிகுந்த வேலையை செய்பவனை குறிக்கும் சொல்லாக இந்த முட்டாள் என்ற சொல் இருந்தது. பின்பு இது தவறான பொருளிலேயே இன்று வரை பயன்படுத்தப்படுகிறது. எண் 3, மடையன். மடையன் என்ற சொல்லும் ஊரின் நன்மைக்காக நீர் தேவைப்படும் போது ஏரியின் மடையை, அதாவது அணையை திறப்பவனை குறிக்கும். அப்படி அந்த மடையை திறக்கும் போது ஒரு சில நேரங்களில் அவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழப்பதும் உண்டு. ஆனாலும் அந்த இடர்களை எதிர்கொண்டு பொது நன்மைக்காக செயல்படுபவனே மடையன் என்று அழைக்கப்பட்டது. பின்பு இதுவும் தவறான பொருளிலேயே மாறியது. எண் 4, வெட்டி. வேலை ஏதும் இல்லாமல் இருப்பவனை நாம் இன்றும் வெட்டி என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் கூலி ஏதும் எதிர்பார்க்காமல் உலக நன்மைக்காக குளம், ஏரிகள் போன்றவற்றை வெட்டுபவனே வெட்டி ஆவான். எண் 5, கேப்மாரி. இன்று திட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் இந்த சொல் வயல்வெளிகளை பாதுகாப்பவர்களுக்கு சொல்லப்பட்டு வந்தது. அதாவது வயல்களை காலை மாலை என்று மாறி மாறி காவல் காப்பவர்கள் இருந்தனர். அவர்கள் மாறி மாறி காவல் காப்பதனால் காப்மாரி என்றும் பின்பு அதுவே நாளடைவில் கேப்மாரி என்றும் ஆனது. எண் 6, சம்பளம். சம்பளம் என்பது சம்பு கூட்டல் அலம். சம்பு என்றால் சம்பா நெல், அலம் என்றால் உப்பு. அதாவது பணம் என்ற ஒன்று அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பு ஊதியமாக நெல்லும் உப்பும் வழங்கப்பட்டது. தற்போதும் ஊதியம் என்ற சொல் சம்பளம் என்ற சொல்லிலேயே பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சேலரி என்ற ஆங்கில சொல்லும் சால்ட் என்பதிலிருந்தே பிறந்தது. எண் 7, கேடி. கேடி என்பது தமிழ் சொல்லே அல்ல. ஓசி என்பது ஆன் கம்பெனி சர்வீஸ் என்பதிலிருந்து வந்தது போல கேடி என்பதும் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது தமிழில் கலந்துவிட்டது. அதாவது கேடி என்பது நவுன் டிப்ரெடேட்டர். இது இந்தியன் பீனல் கோடில் உள்ளது. அன்றாடம் சிறு சிறு குற்றங்களில் ஈடுபவர்களை இது குறிக்கும். இந்த குற்றவாளிகளை போலீசுக்கு நன்கு தெரியும். அதாவது ஒரு இடத்தில் ஏதேனும் குற்றம் நடந்தால் அது இவர்களாகத்தான் இருக்கும் என்று எண்ணும் அளவிற்கு இருப்பார்கள். இந்த கேடி என்பதுதான் தமிழில் நாளடைவில் கலந்து இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம். இது போன்று உங்களுக்கு தெரிந்த சொற்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஏழாம் அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.